ஜனநாயகன் வந்து ஒரு அரசியல் கருத்துள்ள ஒரு படமாக இருக்குமா இருக்காது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அரசியல் கருத்துள்ள படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜயா இறங்கி எம்ஜிஆர் இறங்கி எம்ஜிஆர் போல் விஜயா இருக்கிறது பிரச்சனை இல்லை, இது வாக்கா மாறுமான்றது பிரச்சனை. வாக்கா மாறுமான்றது எம்ஜிஆருக்கே அந்த சந்தேகம் இருந்தது. இந்த ஒரு படம் எடுத்து பார்த்து தான் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அது வாக்கா மாறுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த கலெக்ஷனை தாண்டி வந்து ஒரு போட்டியை வந்து கொண்டு வராங்கன்னா இப்போ திமுக தானே உள்ளது வேலை பார்க்குது, இதுதான் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி தானே அந்த படத்தை ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இல்லை, நீங்கள் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது அதோடைய கவுண்டருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சினிமாவுக்கு கவுண்டருக்காகவே படம் பண்ணுறது இல்லைங்க, பணத்துக்காக தான் படம் பண்ணுறாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கஷ்டங்கள், எனக்கு இவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குது. ஒரு ஆடியோ ரிலீஸை கூட போய் நான் மலேசியாவில் நடத்த வேண்டிய தேவை இருக்குது. இவ்வளவையும் தாண்டி நான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்ற எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் இருக்குல்ல, அது நீங்கள் 2000 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத ஒரு இமேஜினரியாக உங்களுக்கு வந்து முன்னாடியே அறிவுறுத்தினது பராசக்தி. பல்வேறு சிக்கல்களையும் அடக்குமுறைகளையும் எம்ஜிஆர் வந்து சந்திக்காரு. அந்த படத்தை வெளியிட விட மாட்டேன், வைக்க மாட்டேன், ஏகப்பட்ட பிரச்சனை. விஜய்க்கு இப்போ கொடுக்குற மாதிரியே அன்னைக்கு பல பிரச்சனை. எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாதுன்னா எம்ஜிஆர் கிடையாது தான், அவர் எம்ஜிஆர், இவர் விஜய். அதாவது நீங்கள் அந்த இமேஜ் தான் வந்து முக்கியம். இன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்தக்கூடிய இமேஜ் இன்னைக்கு விஜய்க்கு இருக்குதான்றதை பார்க்கணும். இருக்குதா? இருக்கு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன், பராசக்தி இந்த படம் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் தள்ளியும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நெருக்கடியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த படம் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும்? இது வரைக்கும் விஜய் படங்கள் நிறையா வெளியாகிருக்கு, சிவகார்த்திகேயன் படமும் நிறைய வெளியாகிருக்கு. அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு வெளியாகக்கூடிய படம் இது. இதற்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டின்னு நம்ம வந்து இதை ரொம்ப சிம்பிளாக சினிமாவோடே முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய படம், அதுவும் கடைசி படம், அதுவும் 2-3 மாதத்தில் வந்து தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் வெளியாகக்கூடிய ஒரு படம். சரியா? இது ஜனநாயகன். அதே நேரம் பராசக்தி எடுத்தீங்கன்னா அதுவும் தேர்தலை ஒட்டி திமுகவினுடைய மிக முக்கியமான அறிவு சுடர் பராசக்தி. கலைஞருடைய வசனம், ஒரு புரட்சி கனலை வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையுமா கக்குன ஒரு படம் வந்து பராசக்தி. அதாவது ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜியும் ஒரு படத்துக்குள்ளே நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லி வெளிவந்த ஒரு படம் பராசக்தி. அந்த பேரை தாங்கி ஒரு படம் வந்து இந்த தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்பு வெளிவருது. அதுவும் புதிதாக கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கடைசி படத்தினோடு இணைந்து வரும்போது இது வெறும் சினிமா இல்லை, இது அரசியல், முழுக்க அரசியல். இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இதை வந்து திட்டமிட்டு இந்த அரசியலை செஞ்சாங்களா, இதுக்கு பின்னாடி அது இருக்கா இது இருக்கான்னு எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக தனக்கு வரக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் கவுண்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்குது. அது நீங்கள் வந்து களத்துலேயும் அந்த கவுண்டரை கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா துறைகள்லையுமே அந்த கவுண்டரை வந்து நீங்கள் ஆப்போசிட் செக்ஷனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி ஒரு அவசியத்தின்படி உருவாகிறது தான் இப்போ இந்த ஜனநாயகன், பராசக்தி ரிலீஸ். ரெண்டையுமே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தின் மூலம் படத்துக்குள்ளே என்ன கருத்து சொல்ல போகிறாங்க, படம் என்ன பேச போகுது, படத்தில் என்ன இருக்க போகுதுன்றது வெறும் சினிமாக்குள்ளே திரையரங்குக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதை தாண்டி இது ஒரு வெளிய சமூக தாக்கங்களை 2 படங்களுமே ஏற்படுத்த போகுது. என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். சேம் பராசக்தி 52 பாருங்கள். 52ல் அவ்வளோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தேசபக்தி படங்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்தது. 52 பராசக்தி வருது. பராசக்தி அது வரைக்கும் மேடையில் திராவிட இயக்கங்கள் முழங்கிக்கிட்டு இருந்த பகுத்தறிவு கொள்கை, அதாவது சமூக நீதி எல்லாத்தையுமே ஒரு படத்துக்குள்ளே வந்து பேசுது பராசக்தி. பேசும்போது
அப்போ நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத ஒரு இமேஜினரியாக அவங்களுக்கு வந்து முன்னாடியே அறிவுறுத்தினது பராசக்தி. கொள்கை வந்து கீழ்மட்டம் வரைக்கும் போய் சேர்ந்தது. அன்றைக்கு மேடை போட்டு தெருவா நீங்கள் பேசினதை விட ஒரு திரைப்படத்தினுடைய வசனம் அவ்வளோ வீரியமாக போய் எல்லாருக்குமே சேர்ந்தது. அதே வந்து உலக சுற்று வாலிபன் வெளியாகும்போது பல்வேறு சிக்கல்களையும் அடக்குமுறைகளையும் எம்ஜிஆர் வந்து சந்திக்கார். அந்த படத்தை வெளியிட விட மாட்டேன், வைக்க மாட்டேன், ஏகப்பட்ட பிரச்சனை. விஜய்க்கு இப்போ கொடுக்குற மாதிரியே அன்னைக்கு பல பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனையும் கடந்து அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது இல்லையா? அந்த படத்தில் எந்த விதமான அரசியல் டைலாக் இல்லை, அரசியல் வசனங்கள் இல்லை, எதுவுமே கிடையாது. அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அப்போ இதில் எங்கே வந்து அரசியல் கெயினை வந்து அந்த உலக சுற்று வாலிபன் பெற்றதுன்னா அந்த அடக்குமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த சுற்றி நடந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அது கடந்து அது ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிறது. அந்த பயணம் தான் அந்த அரசியல் இமேஜை உருவாக்கி தந்துச்சு. அப்போது நீங்கள் இரண்டுக்குமே ஒரு அரசியல் பேக்ரவுண்டு 2 படங்களுக்குமே இருக்குது. அதே தான் இன்றைக்கி இங்கேயும் இல்லையா? இன்றைக்கி விஜய் அதே பிரச்சனைகள் மற்றது எல்லாத்தையுமே சந்திக்கிறாரு. பராசக்தி அன்னைக்கு எதை கட்டுடைத்ததோ அந்த கட்டுடைத்தல் இன்றும் தேவைப்படுது. இன்றைக்கும் வந்து பகுத்தறிவு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது விரும்புதோ விரும்பலையோ ஆதிக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமும் இன்றைக்கி திமுகவுக்கு இருக்குது. அப்போ 2 தரப்புமே எடுத்து வைக்கிறாங்க. தன்னுடைய கொள்கையை ஒரு தடவை வந்து 2 பேருமே இது எது பப்ளிக்குடைய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குதுன்ற பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட்டாக கூட இதுன்னு அவங்க நினச்சிக்கலாம். ஓகே இல்லையா? இப்போ நான் வந்து இத்தனை வருட ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல ஒரு கருத்தை பேசி 52 பேசி அது வரைக்கும் இது பேசாத ஒரு கருத்து, புரட்சி கனல் தெரிக்கக்கூடிய ஒரு கருத்து, அம்பாள் என்னைக்கிடா பேசினால் டேய் பூசாரி அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து தூங்குறவனை எழுப்பினால் முழிக்கத்தான் செய்வான்னு பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு பிச்சைக்காரன் அதாவது வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு எவிகே ராமசாமி வந்து வருவார் கோயிலுக்குள்ளே இருந்து தட்டில் எல்லாமே வச்சுக்கிட்டு வெளியே வருவார். வெளியே வந்தோடனே பிச்சைக்காரர் வந்து ஐயா ஒரு தேங்காய் கொடுங்க ஐயான்னு சொல்லி கேட்பான். டேய் உனக்கு என்னடா தேங்கான்னு சொல்லி விக்கிரசாமி அடிக்க போனோடனே சிவாஜி அங்கேருந்து வந்து அவனை போட்டு வெளுன்னு வெளுத்து அந்த தாம்பழத்தட்டை பிடுங்கிக்கிட்டு போடான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அந்த இதை எடுத்து 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து இது எவ்வளோ பெரிய சமத்துவமான ஒரு விஷயன்றத புரட்சியாக வசனங்களாக அதில் இருக்கும். இதே கோர்ட்லேயும் வந்து அந்த கல்யாணி நிற்கும் போதும் சொல்லும். அதாவது வந்து நான் வாழ்கிற ஏம்மா பிள்ளையை கொண்டுட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் போனேன், சாகிறது சட்டக்குத்தம் இல்லையான்னு கேட்பாங்க. கேட்கும்போது அந்த அம்மா சொல்லும், வாழும்போது ஒன்றுமே செய்யாத அரசாங்கம் சாகும்போது மட்டும் சட்டத்தை வச்சு கேள்வி கேட்க வருதான்னு கேட்பாங்க. ரொம்ப புரட்சிகரமான விஷயங்கள் தான் எல்லாமே. அப்போது அதை பேசி அதன் மூலமாக ஆட்சியை பிடித்து இத்தனை வருட கால ஆட்சியை நடத்தி முடித்ததுக்கப்புறம் இன்று திரும்ப அதை எடுத்து வைக்கிறாங்க. மீண்டும் ஒரு அரசியல் அது ஒரு தன்னுடைய கடந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த பாதை எங்களுடைய கடந்து வந்த பாதை, இவ்வளோ விஷயங்களை நாங்கள் வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படின்றத தன்னுடைய ஐக்கானை எடுத்து திரும்ப மீண்டும் வைக்கிறாங்க பராசக்தியில். ஜனநாயகன் வந்து ஒரு அரசியல் கருத்துள்ள ஒரு படமாக இருக்குமா இருக்காதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அரசியல் கருத்துள்ள படமாக இருக்க வாய்ப்பு இல்லை அது. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு படத்தில் தான் என்ன இதை விட அரசியல் நன்கு அறிந்தவர் வந்து எம்ஜிஆர் வந்து நம் நாடுன்னு ஒரு படம் வந்தது. அதாவது வந்து அவர் திமுகவிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருதான். அதாவது இவ்வளோ நாள் நமக்கு வந்து நம்ம திமுகவில் ஆதரித்தோம் வச்சோம் எல்லாமே ரைட்டு, திமுக விட்டு வெளியே வந்தால் நமக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள், அந்த பயம் அப்படிங்கிற பயம் வந்து எம்ஜிஆருக்கு வந்தபோது அவர் வந்து ஒரு படம் எடுத்தார், நம் நாடுன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து தேர்தல் இருக்கும், அவர் வந்து இதில் நிற்பார், கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிற்பார், இப்படி எல்லாமே நடந்து அது வந்து நல்லா அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஸோ அப்படி ஒரு தன்னை வந்து பரிசோதிக்க வேண்டிய தேவை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாறும்போது அந்த ஒரு தேவை வந்து எல்லாருக்குமே அந்த சந்தேகம் ஏற்படும். அந்த டெஸ்ட்டை வந்து விஜய் சர்க்கார்னு ஒரு படம் எடுத்து சர்க்கார் பண்ணார். அப்போ வந்து எம்ஜிஆரை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதான் நீங்கள் இப்போ அது அப்படி தான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் ஒரு உணர்ச்சி அரசியல்ன்ற ஒன்று வந்து ஒரே பாதையில் தான் போகும். அது நீங்கள் இப்போ ஜனநாயகனுக்குள்ளே அரசியல் இருக்குமான்னு கேட்டால் அரசியல் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா எம்ஜிஆர் அப்படி ஒரு அரசியலை எடுக்கவே இல்லை. அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அந்த படத்தில் ஒரே ஒரு அரசியல் டைலாக் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க.
அதாவது விஞ்ஞானி அது வந்து மின்னல்லிருந்து கரண்ட் எடுத்து அது அந்த தொடர்பாக அந்த கதை சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை. அதில் என்ன ஒரு டைலாக் இருக்குன்னா, உங்களை விஞ்ஞானின்னு நினச்சேன், நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்களேன்ற ஒரே டைலாக் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு டயலாக் மக்களுக்கு வந்து அந்த பார்த்த ரசிகர்களுக்கு அரசியலோடு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேறு வேறு விஷயங்கள் நிறையா இருந்தது. அந்த படத்தோட வெளியே புறச்சூழல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அவன் மனசில் ஏற்றிக்கிட்டு இந்த படத்தை வந்து ஹிட் பண்ண வச்சாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது. நம்ம செல்லூர்ராஜ் முன்னாள் அமைச்சர் கூட மிக தெளிவாக முன் வச்சார். எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது, இவங்களுக்கு வாக்களிப்பாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் அது என்ன எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாதுன்னா, எம்ஜிஆர் கிடையாது தான், அவர் எம்ஜிஆர், இவர் விஜய். அதாவது நீங்கள் அந்த இமேஜ் தான் வந்து முக்கியம். இன்றைக்கி எம்ஜிஆருக்கு இருந்தக்கூடிய இமேஜ் இன்றைக்கி விஜய்க்கு இருக்குதான்றதை பார்க்கணும். இருக்குதா? இருக்குது. எல்லா காலகட்டங்கள்லேயும் அந்த தேவைகள்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகளாக செயல்பட வேண்டிய கட்சிகளுடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அரசியல், அதாவது திமுகவுக்கு சித்தாந்த ரீதியான மாற்றா விஜய் இருப்பாரான்றது இருக்க மாட்டார். அதில் வந்து திமுகவுக்கு வந்து அந்த இடம் வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்போசிட் இயக்கம்ன்ற ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் ஆட்சியின் ரீதியாக ஏற்படக்கூடிய வீக்னஸுக்கு அதுக்கான மாற்றா விஜய் வந்து நிற்கிறார். ஒரு ஆட்சியினுடைய தோல்வி அல்ல ஆட்சியினுடைய மைனஸ்களை வந்து ஃபில்லப் பண்ணுற ப்ளஸ்ஸாக விஜயை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி திரையில் எம்ஜிஆர் பல விஷயங்கள் வந்து ஏழைகளுக்கு உதவுவார், ரொம்ப அன்பானவராக இருப்பார், ஒழுக்கமானவராக இருப்பார், இப்படின்ற எல்லா இமேஜையும் கட்டமைச்சது தான் அவர் அதிகாரத்தை நோக்கின பயணத்துக்கு ரொம்ப ஈஸியாக உதவுச்சு. இப்போ அதிகாரத்தை நோக்கிறதுக்கான பயணம் வந்து விஜய்க்கு வாக்கா வருமா? அப்படி அதுதானே கேள்வி. விஜயா இறங்க எம்ஜிஆர் இறங்க, எம்ஜிஆர் போல விஜயா இருக்கிறது பிரச்சனை இல்லை, இது வாக்கா மாறுமான்றத பிரச்சனை. வாக்கா மாறுமான்றது எம்ஜிஆருக்கே அந்த சந்தேகம் இருந்தது. ஒரு படம் எடுத்து பார்த்து தான் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அது வாக்கா மாறுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம இப்போ அதை யூகிச்சு சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, விரும்புகிறதுன்ற ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதை தாண்டி தேர்தல் கட்டமைப்புக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு விஜய் நமக்கு ஏதாவது ஒன்று செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அவங்க வாக்களிக்கலாம். ஆனால் ஒரு தரப்பு மட்டுமே வாக்களித்து ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இந்த கேள்விக்கான விடை வந்து தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். ஓகே, இதை வந்து இன்றே கணிச்சு சொல்கிறேன். ஏன்னா யாருமே சொல்ல முடியாத ஒரு பதில் தான் இது. இப்போது பராசக்தியை திமுக திணிச்சு தான் இந்த ரிலீஸில் வந்து அந்த படத்தை போட்டியாக கொண்டு வந்துருக்கு, ஏற்றுக்கலாமா? இல்லை, திணிச்சதுன்றதை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இல்லைங்க, இப்போ ஒரு மிகப்பெரிய படம், அவர் படம் தான் ஓடும், அதுக்கு ஒரு போட்டியாக வைக்கிறது வந்து வருவாய் இழப்புக்கு ஒரு வழிவகை செய்யும். ஒரே ஒரு படம் தான் வருது, விட்டுட்டு அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா அதோட இன்னும் பெட்டராகவே கலெக்ஷன் வரும். இந்த கலெக்ஷனை தாண்டி வந்து ஒரு போட்டியை வந்து கொண்டு வராங்கன்னா இப்போ திமுக தானே உள்ளது வேலை பார்க்குது, இதுதான் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி தானே இந்த படத்தை ஒரே டைமில் ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது அதோடைய கவுண்டருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சினிமாவுக்கு கவுண்டருக்காகவே படம் பண்ணுறது இல்லைங்க, பணத்துக்காக தான் படம் பண்ணுறாங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் அப்படி எல்லா படங்களுமே பணத்துக்காக படம் பண்ண போகக்கூடிய படங்கள் கிடையாது. நீங்கள் அந்த தேவை வந்து இப்போ விஜய்க்குமே வந்து இந்த படம் நடித்து இதிலிருந்து வர்ற பணத்தின் மூலமாக தான் அவர் வாழ வேண்டிய அவசியம் இருக்கா? பணம் இல்லாமல் அவன் சும்மாவை நடிச்சிக்க வேண்டியது. சும்மா நடிக்கிறதுக்கு நடிக்கல இல்லை, அவசியம் இல்லை. ஒரு படம் ஃப்ரீயாக நடிச்சு கொடுங்க. இல்லை, அப்படி சொல்ல ட்ரஸ்ட்டுக்கு நடிச்சு கொடுங்க, ஒரு 200 கோடி ரூபா ட்ரஸ்ட்டுக்கு வரலாம்ல. இல்லை, அதாவது வந்து நீங்கள் ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக நடிச்சு கொடுங்க அப்படின்றத தாண்டி ஒரு படம் கொடுக்கக்கூடிய இமேஜ் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரு 200 கோடி ரூபா கொடுத்து இந்த படத்தின் மூலமாக கிடைக்கிற இமேஜை நீங்கள் வெளியே வாங்கிட முடியுமா? நான் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கஷ்டங்கள், எனக்கு இவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குது, ஒரு ஆடியோ ரிலீஸை கூட போய் நான் மலேசியாவில் நடத்த வேண்டிய தேவை இருக்குது, இவ்வளவையும் தாண்டி நான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்ற எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் இருக்குல்ல, அது நீங்கள் 2000 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளோ பிரச்சனையிலையும் இந்த ஆள் நிற்கிறாரு, இவ்வளோ பிரச்சனையிலையும் இந்த ஆள் வந்து பேசுகிறாரு, இவ்வளோ பிரச்சனையிலையும் உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்காக இவ்வளோ செஞ்சீங்க, உங்களுக்காக நான் வாரேன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அந்த படம் தொடர்பான பேசக்கூடிய ஒவ்வொன்றுமே போய் ரீச் ஆகக்கூடிய இமேஜ், அது வெறும் பணமாக பார்க்கக்கூடாதுன்னு அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீ நாளைக்கே பராசக்தி வெளியாகும்போது நீங்கள் மொழிப்போர் பற்றி பேசி தான் ஆகணும்.
மொழிக்காக நாங்கள் என்னென்ன செஞ்சோம், மொழிப்பொருள் என்னென்ன நடந்தது, அதில் திமுகவுடைய பங்கு என்ன, திராவிட இயக்கத்தோட பங்கு என்னன்றத நீங்கள் பேசி ஆகும்போது இரண்டுக்குமே கவுண்டரா வருமா இல்லையா? நீங்கள் இதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். இதுக்காக தான் விஜய் படத்தில் இருக்கும்போது திமுகவினுடைய கொள்கையை அங்கே அரசியலுக்கு முன்னாடி வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே ஒரு போட்டி மனப்பான்மையோட ஒரு படத்தை கொண்டு போய் அங்கே முன்வைக்கும் போது தான் இது ஒரு அரசியலாக இருக்குமோன்னு ஒரு இல்லை, அது அரசியல் தான் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. திமுகவுடைய ஒரு திணிப்பு தான், திணிப்புன்னு சொல்லாதீங்க. இந்த படத்தை கண்டிப்பாக விஜய்க்கு ஏற்ற மாதிரி போடணுன்றது இல்லை. அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசியல் அழுத்தம், உங்களுக்கு ஒரு எதிரின்னு ஒன்று, நான் திமுக வெர்சஸ் தாவேக்கான்றது தான் என்னுடைய பாயிண்ட்டுன்னு ஒருத்தர் சொல்லி ஒரு அரசியல் களத்தில் முழுமையான எதிரியாக விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கிறாரு இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ அந்த கவுண்டரை எல்லா வடிவத்திலையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் நானும் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து திணிப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி இந்த படத்தை விஜய்க்கு ஆப்போசிட்டாக நிறுத்துங்க அப்படின்னு பண்ணுறாங்கன்றது என்னோட கேள்வி. அது ரைட்டு, அது உங்களுடைய கருத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக வரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு கவுண்டரை வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது வெறும் ஜனநாயகன் மட்டுமே ரிலீஸ் ஆகிருந்தா அதோடைய கருத்து மட்டுமே ஒட்டு மொத்தமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கவுண்டர் எல்லாமே என்னவாகும்னா, நீங்கள் வெளியே இருந்து அரசியல் களத்துலேருந்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்க சினிமா களத்துலேருந்து அந்த கவுண்டர் எடுத்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது ஒரு கலை, அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்காது. யார் வெளியிடுறாங்க எதை? பராசக்தியை. பராசக்தியை வெளியிடுறது ரெட் ஜெயின் தான் வெளியிடும். அதுதான் கேள்வி. அதுதாங்க, இல்லை யார் வெளியிடுறாங்களோ அது திமுகவுடைய ப்ராடக்ட்னே நான் சொல்லிட்டேன். அதுதான் ரெண்டு பேருமே இந்த படத்தை வந்து காசுக்காக வந்து பண்ணலைன்றது தெரியும், நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியுது. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் விஜய்க்கு எதிராக ஒரு படத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக பராசக்தியை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது தான் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அதான் அதை நான் வந்து வெறும் விஜய்க்காக கொண்டு வந்து நிறுத்துகிறவங்கன்ற ரொம்ப குறைவான பார்வைக்குள்ளே போகாமல் ஒரு இமேஜ் ஃபேக்டர் ரெண்டு பேருக்குமே தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதை வந்து நீங்கள் வெறும் சிவகார்த்திகேயன் விஜய்ன்றதை சுருக்கக்கூடாதுன்ற இடத்துலேருந்து நம்ம வந்துட்டோம். அப்போ வெறும் விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் இடையில் நடக்கக்கூடிய போட்டி இல்லை இது. அது ஏன்னா ரெண்டு பக்கமே வந்து அரசியல் பின்புலங்கள் இருக்குது, அரசியல் சாயல்கள் ரெண்டு படத்துக்குமே இருக்குது. அப்போ அது ரெண்டு வரும்போது அது ஒரு அரசியல் போட்டி தான். அது அந்த அரசியல் போட்டி வரும்போது நீங்கள் ஒன்றை வச்சு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ண முயற்சிக்கும் போது நானும் என்னுடைய ப்ராடக்ட் ஒன்றை வச்சு நான் என்னோடய இமேஜை க்ரியேட் பண்ண முயற்சிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? ரெண்டு பக்கமும் நீங்கள் எது தவறுன்றதை நம்ம மக்களாகி நம்ம முடிவு பண்ணிக்க போகிறோம். நான் உணர்ச்சியின் அடிப்படையில் நான் ஜனநாயகனை பார்க்க போகிறேன்னா, கருத்தின் அடிப்படையில் நான் பராசக்தியை பார்க்க போகிறேன்னான்ற முடிவை நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ ரெண்டு பேருக்குமே பலப்பரிச்சை தானே அது. ரெண்டு பேருமே கொண்டு வந்து வைக்கட்டும் ஒரு தளத்தில். எது நமக்கு தேவைன்றதை நாம் முடிவு பண்ணிக்க போகிறோம். ஓகே, மலேசியாவில் ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று வைக்கிறாங்க. இப்போ இங்கே சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ இங்கே வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வரும், அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் மலேசியாவில் இதோட க்ரௌடு அதிகமாக இருந்திருக்கா இந்த நிகழ்ச்சியில்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே அவருக்கும் வரவேற்பு இருக்குல்ல? ஆமாம், இல்லை அது வந்து விஜய்னாலே க்ரௌடு தான். மலேசியா அதாவது வரவேற்பு அப்படிங்கிறது வந்து விஜய் எங்கே போனாலும் இன்றைக்கு ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தன்னெழுச்சியாக கூடுற கூட்டம்ன்றது வந்து தாவேக்காக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு சிறிய கூட்டத்துக்கு கூட எவ்வளவு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே காசு கொடுத்து கூட்டு வரக்கூடிய கூட்டங்கள் தான். அது இல்லாமல் தன்னெழுச்சியாக கூடுகின்ற ஒரு இயக்கமாக வந்து தாவேக்கா இருக்குது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விஜய்க்கு மலேசியாவில் கூடிய கூட்டங்களும் தன்னெழுச்சியாக கூடியிருக்கிற கூட்டங்கள் தான். அந்த கூட்டம் வந்து இவ்வளோ கூடியிருக்கு அவ்வளோ கூடியிருக்குன்றதை தாண்டி நான் அந்த ஆடியோ ரிலீஸில் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்களை வந்து பார்க்குறேன். என்னென்னா, இது விஜய் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு. விஜய் வந்து இந்த படம் கடைசி படம் கிடையாது, இந்த எலெக்ஷனில் தோற்றுருவார், தோற்றதுக்கப்புறம் திரும்ப வந்து விஜய் படம் நடிக்க வந்துடுவார், அவர் திரும்ப 5 வருஷம் நடிப்பார், சிரஞ்சீவி மாதிரி ஆயிடுவார், அவர் மாதிரி ஆயிடுவார், இவர் மாதிரி ஆயிடுவார்ன்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு. இது நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இந்த கேள்விக்கான பதிலை விஜய் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தார். இது தன்னுடைய கடைசி படம்னு அந்த ஆடியோ ரிலீஸில் அறிவிச்சிட்டாரு. அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். இன்னொரு விஷயம், எனக்கு வந்து அரசியலா சினிமாவான்ற கேள்விக்கு நான் வந்து அரசியல்ன்ற முடிவை எடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. இது ரெண்டுமே வந்து
ஒரு கமா போட்டு தொடங்கின தாவேகாவுடைய கமான்னு என்ன சொல்லிக்கலாம். இது அடுத்த கட்டமான அந்த அந்த மைதானத்தில் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதுன்னா கூட ஒரு சூசகமாக சொல்லப்பட்ட இந்த தகவல் வந்து தாவேகாவுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணமாக நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த தேர்தல் எப்படி இருக்கும் விஜய்க்கு நினைக்கிறீங்க? நான் தேர்தல் வந்து நீங்கள் அதாவது மற்ற அரசியல் கட்சிகளுடைய அடிப்படை கட்டமைப்புகள் எதுவும் தாவேகாக்கு இருக்கான்னா அது வந்து சந்தேகம்தான். கீழ் வரைக்கும் வந்து இப்போது திரையரங்கில் இவ்வளோ பலமாக இருக்கக்கூடிய தாவேகா தரையில் அவ்வளோ பலமாக இருக்கான்றது, கட்டமைப்பில் அவ்வளோ பலமாக இருக்கான்னு கேட்டால் அது வந்து சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் தான். இல்லை, அவங்களும் பூத் கமிட்டி லெவலில் இறங்கி தான் வேலை பார்க்குறாங்க இருக்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கிற அதாவது ஒரு அமைப்பாக ஒரு கட்சி இயங்குகிற அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்புக்குள்ளே தாவேகா வர்றதுக்கு இன்னும் நாள் எடுக்கும். நீங்கள் கீழ்மட்டத்திலிருந்து ஒரு கிளையிலிருந்து ஆரம்பித்து ஒன்றியம், மாவட்டம், அப்படி இப்படின்னு நகரங்கன்னு அந்த செட்டப் ஆகி மேலே வந்து வர்ற வரைக்கும் ஒரு ஒழுங்கோட ஒரு அமைப்பு, ஒரு கட்சி அமைப்பு இயங்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்குள்ளே வர்றதுக்கு தாவேகாவுக்கு இன்னும் நாட்கள் எடுக்கும். நாட்கள் எடுக்கும்னு சொல்கிறத விட ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது. இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு அமைப்புக்குள்ளே, அப்படி ஒழுக்கமான அமைப்புக்குள்ளே இயங்க முடியுமான்ற சந்தேகமும் இருக்குது நமக்கு. இது வந்து ஒரு ஹைலி ரிஸ்க்கான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா ஒரு சித்தாந்தத்தை ஏற்று ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு அமைப்புக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு தலைமுறைகள் முன்னாடி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா காலகட்டத்தில் எல்லோருமே தனித்தனி தலைவர்கள் தான். யாரும் யாருடைய கருத்துக்கும் இவருடைய கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன், கருத்து இல்லாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. அப்போ இவங்களை எப்படி நீங்கள் அமைப்பாக கட்ட போகிறீங்க? இது ஒரு இடத்துல க்ரௌடாக நம்மளால் கூட முடியும். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் நம்ம விஜய் விஷயங்கள்லேயே பார்க்குறோம். அதையும் அவர் காலங்கள் எடுத்து பயின்று தான் தெரிஞ்சுக்கிறாரு. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஒன்று சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லா சம்பவமே அனுபவத்தின் அவங்களுக்குமே புதுசு தானே. இப்படி ஒரு திடீர்னு ஒரு ஜென்ரேஷனை வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடு, இப்படி ஒரு அன்கண்ட்ரோலபிளில் ஒரு க்ரௌடு இருக்குன்றதை நம்மளே வந்து இப்போ தான் பார்க்குறோம் இல்லையா? இவங்க இவ்வளோ பேர் மொத்தமாக ஒரு இடத்துல கூடும்போது, அதாவது மதுரை சித்திரை திருவிழாவுக்கு கூடியிருக்கோம். எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் வந்து கூடியிருக்கு. கூடின கூட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில் கண்ட்ரோலபிளாக இயங்கிக்கிட்டே இருந்திருக்கு. அது வந்து ஒரு சமூக ஒழுங்கோடு இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு கூட்டம் வந்து எந்த ஒழுங்குமே இல்லாமல் இயங்குதுன்றதே நம்மளை இப்போ தானே பார்க்குறோம். அவங்களுக்குமே புதுசு தான், அந்த க்ரௌடை சொல்லி தவறில்லை. அவங்களுமே அந்த இப்போ இதை ஒரு கண்ட்ரோலபிள்குள்ளே கொண்டு வந்து இதை ஒரு அமைப்பாக வடிவமைக்கிறதுலே மிகப்பெரிய சவால் இருக்குது விஜய்க்கு. ஓகே, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பிறகு பார்க்கலாம் யாருடைய கருத்தியல் ரீதியில் வெற்றி பெறாங்கன்னு. ஒரு ஜனநாயகமா இல்லை பராசக்தியா? நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னென்னா நம்ம பேசுகிறத தாண்டி கருத்தியல் ரீதியான சினிமான்றதை எடுத்துக்கிறதே நம்ம வந்து ஒரு மாஸ் படம் விஜய் இது அப்படி பராசக்தி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு மாஸ் படமாக, ஒரு கருத்து படமாக அப்படிங்கிற ஒரு சினிமா பார்வையிலையும் இந்த படத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் பொங்கல் எப்படி. ஓகே சார், ரொம்ப நன்றி. பல்வேறு கருத்துக்களை குறிப்பாக இந்த அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் ஒரு திரைப்படம் எப்படி இருக்குது, எப்படி பார்க்கணுன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.